இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விரிவரை இந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். காதல் 13. ருத்ரன் அறைக்கு செல்ல குழலி அழுது கொண்டே படுத்திருந்தாள். ருத்ரன் அவளின் பக்கத்தில் அமர்ந்து அவளின் தலையை வருடிவிட அவனை நிமிர்ந்து பார்த்தவள் மாமா என்று விசும்பிக்கொண்டே அவனின் மடியில் படுத்தாள். அவளின் மாமா என்ற அழைப்பில் பனிக்கூலாய் உருகியவன், டே அம்மு, இப்போ என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு என்றவனை பார்த்தவள், இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். போங்க மாமா, நானே அம்மா அடிச்சிட்டாங்களேன்னு அழுதுட்டு இருக்கேன், நீங்கள் வேற. அச்சோ அம்மு, அழாதடா. நான் தான் அத்தையை திட்டேனே, அழக்கூடாது சரியா? ஒரே ஒரு தடவை சொல்லுடா என்ன சொன்னேன்னு. அப்போதுதான் தான் சொன்ன வார்த்தையை நினைத்து நாக்கை கடித்து கொண்டவள் அவன் மடியில் முகம் புதைத்தாள். பெண்ணவளை நிமிர்த்தி அவளின் தாடையில் அழுந்த முத்திரை பதித்தவன் ஒரே ஒரு முறை சொல்லுடி. அச்சோ போங்க, நான்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமாக இருக்கு. ப்ளீஸ்டா, உன் மாமா தானே கேட்குறேன், சொல்லு செல்லம், அம்முக்குட்டி இல்லை? மாமா, ஏன் மாமா, போதுமா என்றவளின் முகம் செவ்வானமாய் சிவந்தது. கள்ளி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டி, என்னை நீ இப்படி தான் கூப்பிடணும் சரியா? கல்யாணம் ஆனதும் கூப்பிட்றேன் மாமா, இப்போல்லாம் முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்று கெஞ்சும் தோரணையில் கேட்டாள். ஏண்டி இப்போ மாமான்னு சொன்னால் என்ன? கல்யாணம் ஆன பிறகு எல்லாரும் சகஜமாக எடுத்துப்பாங்க, ஆனால் இப்போவே கூப்பிட்டா ஏதாவது சொல்லுவாங்க மாமா. மற்றவங்கள பற்றி நீ கவலையே படாத, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நீ என்னை மாமான்னு தான் கூப்பிடணும், புரியுதா என்று அதட்டினான் ருத்ரன். சரிங்க மாமா, தாட்ஸ் குட். அவளின் தாடையில் செல்லமாக தட்டினான். இன்னும் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? மறுபடியும் கலவரம் நடக்கணுமா என்ன? கதவை தட்டினாள் வான்மதி. ஷோ, வந்துட்டா கரடி, எங்கடா இன்னும் ஆளை காணமேன்னு பார்த்தேன் என்றவனை பார்த்து முறைத்தவள், அக்காவை உங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா என்ன, சொல்லுங்க என்றவளிடம். ஆமாண்டி, அவளை சீன்லேனா எனக்கு பொழுதே போக மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுறது என்று தன் பல்வரிசை தெரிய சிரித்தான் ருத்ரன். அவனின் வசீகர புன்னகையில் மயங்கினாள் பேதையவள். என்னடி அப்படி பார்க்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க. சரி வாடி, நம்ம போகலாம். இப்போ மட்டும் நம்ம போகலைன்னா உங்கள் அம்மா மறுபடியும் உன்னை அடிச்சிட போகிறாங்க என்றவனை பார்த்து கலகலவென சிரித்தவள். யாருக்குமே பயப்படாத நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு பயப்படுறீங்களா என்ன? ஓ, உங்களுக்கு பயப்படக்கூட தெரியுமா மாமா? அது சரி, நான் எங்கடி பயந்தேன்? அவங்க சொல்கிறதும் நியாயம்தானே, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நல்லா சமாளிக்கிறீங்க, வாங்க என்று இருவரும் வெளியே வந்தனர். வந்தவர்களை பார்த்த விஸ்வநாதன் குழலையை பார்த்து சாப்பிட கூறினார்.
அதற்கு அவளோ, எனக்கு வேண்டாம்பா, பசிக்கல என்று கூறிவிட்டாள். அதற்கு தனலக்ஷ்மியோ, அடியே, இப்போ என்ன நடந்துச்சுன்னு பசிக்கலன்னு சொல்ற, ஒழுங்கா சாப்பிடு என்று அதட்டினார். இவங்களுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல, நான் உள்ளேயே போகிறேன் போங்க என்று விம்மினாள் குழலி. இப்போ எதுக்காக பிள்ளைய மிரட்டுற, சும்மா இருக்க மாட்டியா நீ? தன் மனைவியை அதட்டினார் சதாசிவம். அடேங்கப்பா, இப்படி எல்லாரும் இவளுக்கு பரிந்து பேசினா இந்த கிறுக்கி இப்படித்தான் அடம்பிடிப்பா. அமைதியாக இருந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல என்று புலம்பினாள் தனலட்சுமி. தினம் குழலி சரியாக தான் இருக்கா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத என்று பாகியலட்சுமி கூறினார். விஸ்வநாதனும் சதாசிவம் இருவரும் தன் மகள் குழலிக்கு ஊட்டிவிட்டனர். அவளோ குழந்தை போல் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். பெண்ணை விட்டு பிரிய போறதால 2 பேர் ஊட்டுறீங்களா? சிரித்து கொண்டு கேட்டார் ஈஸ்வரன். இல்லடா, இவளுக்கு கோபம் வராது, அடம்பிடிக்கவே மாட்டா. எப்போதாவது ஒரு தடவை அப்படி நடந்துச்சுன்னா சாப்பிடவே மாட்டா. அப்போ நாங்கள் 2 பேரும் தான் ஊட்டி விடுவோம். ஓஹோ, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் குழலி பாப்பா அடம்பிடிச்சா அண்ணன் தான் ஊட்டி விடணுமா என்றான் கைலாஷ். ஆமாம் கைலாஷ், அதில் என்ன சந்தேகம்? பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறதை விட உங்கள் அண்ணனுக்கு என்ன வேலை என்றார் விஸ்வநாதன். இது என்ன பெரிய விஷயமா? என் குழலி ஒருவேளை சாப்பிடாம இருந்தாலும் என்னால் தாங்கிக்கவே முடியாது. கண்டிப்பாக நான் ஊட்டி விடுவேன். மாம்ஸ், 2 பேரும் அவளை என் பக்கத்தில் உட்கார வைங்க, நான் அவளுக்கு இப்போவே ஊட்டி விடுறேன் என்றான் ருத்ரன். ஆஹா, நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஊட்டி விட்டால் போதும், இப்போ எங்கள் அப்பா அங்கே ஊட்டி விடுவாங்க. ரொம்ப ஓவர் ஸ்பீடாக இருக்காதீங்க என்ன என்று வான்மதி கூற அனைவரும் தன்னை மறந்து சிரித்தனர். குழலி சுவாரஸ்யமாக ருத்ரனை பார்த்தவள். மின்னல் கீற்றாய் மின்னிய அவளின் பார்வையை காண முடியாமல் முகம் சிவந்தவளாக கீழே குனிந்தாள். அனைவரும் உறங்க சென்றனர். அடுத்த 2 நாட்களில் திருவிழா வந்தது. குழலி காலையிலேயே குளித்து விட்டவள் மஞ்சள் ஆடை அணிந்து பூஜை அறையில் பூஜை செய்து கொண்டிருந்தாள். அவள் பாடிய அம்மன் பாடலை கேட்டு அண்ணன் தம்பி இருவரும் விழித்தனர். குழலியின் குரலை கேட்டு யார் பாடியது என்று அவளாக அண்ணன் தம்பி வெளியே வந்தவர்கள். ருத்ரன் ஒரு நிமிடம் தன்னையும் மறந்து நின்றான். அவளின் குரலுக்கு அடிமையானான் என்றுதான் சொல்ல வேண்டும். பாடல் முடிய கைலாஷ் கைத்தட்டியவன், சூப்பரா பாடின குழலி, நீ இந்த அளவுக்கு பாடுவன நான் எதிர்பார்க்கவே இல்லை. சகோதரர்களை திரும்பி பார்த்தவள் சிரித்துக்கொண்டே, தேங்க்ஸ் மாமா என்றவள் ருத்ரனை பார்த்து அவனின் வார்த்தைக்காக எதிர்பார்த்து நின்றாள். நல்லா பாடின குழலி, உன் குரல் அப்படியே மயக்க வைக்குது என்னைய. ஆமாண்டா, மயங்க வைக்கும். டேய், அவ கோயிலுக்கு கிளம்புறா, நீங்களும் குளிச்சுட்டு கிளம்புக என்று ஈஸ்வரனிடம் சரிங்கப்பா என்று சகோதரர்கள் மாடியேற ருத்ரன் அவளை பார்த்து கொண்டே சென்றான். ஈஸ்வரன் பிள்ளைகள் பின்னே சென்றவர், டேய், இப்போ எதுக்கு பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரியே பார்த்துட்டு இருக்க? அவ கோயிலுக்கு போறா, இந்த மாதிரியெல்லாம் பார்க்கக்கூடாது, புரியுதா? ஷோ அப்பா, என்னப்பா நீங்கள் அவளை மாதிரியே புதிர் போடுறீங்க. கோயிலுக்கு போனால் பார்க்கக்கூடாதா என்ன? ஷோ லூசாடா நீ. சாதாரணமாக கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் நீ எப்படியாவது பண்ணி தொலைன்னு நான் விட்டுடுவேன். ஆனால் இது சாதாரண விஷயம் கிடையாது, சொல்கிறத புரிஞ்சுக்கோ. என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு குழப்பமாக இருக்குது என்றான் கைலாஷ். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுங்கடா, கோயிலுக்கு போனால் எல்லாம் தெரியும். அனைவரும் சாப்பிட அமர, மதி, குழலி எங்க? அவள் அழைச்சிட்டு வா என்றான் கைலாஷ். கைலாஷ், அவள் இன்னைக்கு சாப்பிட மாட்டா, நாம் சாப்பிட்டு கிளம்பலாம் என்றாள் மதி. என்ன சொல்கிற? ஆமாம், அவள் கோயிலுக்கு கிளம்பிட்டா, நாம் சாப்பிட்டு கிளம்பலாம். எல்லாரும் சாப்பிடும்போது அவள் மட்டும் ஏன் சாப்பிடல? சீக்கிரம் எதுக்காக கோயிலுக்கு போனா என்று கேட்டான் ருத்ரன். ருத்ரன், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணன் தம்பி 2 பேரும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறீங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இன்றைய நாள் சாப்பிட மாட்டான். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க முதல்ல. சரி, இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. குழலி ஏன் மஞ்சள் கலர் புடவை கட்டியிருக்கா? பொதுவாக வெள்ளிக்கிழமையில் இந்த பெண்கள் ஒரு சிலர் சிகப்பு நிற ஆடை உடுத்துவாங்களே, இந்த மாதிரியா? அச்சோ, இவங்களை சமாளிக்க முடியலையே என்று நினைத்த வான்மதி, ஆமாம் அப்படித்தான் என்றாள். வெரி குட். இந்த மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் நாங்கள் சமத்தா கிளம்ப போகிறோம் என்ற சகோதரர்களை கொலைவெறி கொண்டு முறைத்தாள் வான்மதி.
வான்மதியின் பார்வை மாற்றத்தை பார்த்த சகோதரர்கள் இருவரும் அங்கிருந்து நழுவினர். அனைவரும் கோயிலுக்கு சென்றனர். கோவிலில் பூஜை நடந்து கொண்டிருக்க குழலி போல மஞ்சள் உடை அணிந்த அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பூஜையில் கலந்து கொண்டனர். அங்கே பக்கத்தில் நெருப்பு மூட்டப்பட்டு அதை பரப்பிவிட்டு கொண்டிருந்தனர். ருத்ரனுக்கு இப்பொழுது விஷயம் புரிய, மதி, நம்ம குழலி நெருப்பு மிதிக்க போறாளா? ஆமா ருத்ரன், இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போதாவது உங்களுக்கு புரிஞ்சதே, அது வரைக்கும் சந்தோஷம். ஓ, அதனால தான் நான் அவளை நெருங்கும் போதெல்லாம் தள்ளி தள்ளி போனாளா என்று நினைத்தவன் தன்னையே திட்டிக் கொண்டான். மஞ்சள் உடை அணிந்தவர்கள் அனைவரும் தன்மேல் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு வரிசையில் வந்து ஒவ்வொருவராக தீ மிதித்தனர். குழலி பூ மிதிப்பதற்கு முன் சுற்றி கண்களை சுழல விட்டிருந்தாள். ருத்ரன் அவளின் எதிர்பார்ப்பை வீணாக்காமல் எதிரே வந்து காட்சி தந்தான். அவனை பார்த்து சிரித்தவள் பூக்குழிக்குள் இறங்கினாள். வருடா வருடம் தீ மிதிப்பவர்களுக்கு இந்த வருடம் ஏனோ ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருந்தது. அவள் நெருப்புக்குள் வேகமாக ஓட திடீரென்று ஓட முடியாமல் ஒரு துண்டு நெருப்பு அவள் காலை பதம் பார்த்தது. பல்லை கடித்தவள் அம்மனின் பெயரை கூறிக்கொண்டு வேகமாக ஓடினாள். ருத்ரன் அவளின் முகத்தை பார்த்து என்ன நினைத்தானோ, வேகமாக தீ மிதித்து வெளியே வந்தவளை கைப்பிடித்து ஓரமாக அழைத்து வந்தான். இவனின் செயலை எதிர்பாராத அனைவரும் விழித்து நிற்க குழலி ருத்ரன் என்று அழைத்து அவளும் அவனின் கையை பிடித்து கொண்டாள். கால் தாங்கி தாங்கி நடந்தவளை ஓர் இடத்தில் அமர வைத்தவன் அவளின் காலை பார்க்க உள்ளங்கால் தீக்காயம் பட்டு சிவந்திருந்தது. அதை கண்டு பதறியவன், என்னடி இப்படி இருக்கு? கடவுளே, இதெல்லாம் உனக்கு தேவையா? சொல்லு முதல்ல. ருத்ரன், இந்த மாதிரி சொல்லாதீங்க, இது வேண்டுதல், இது நான் நிறைவேற்றி தான் ஆகணும். பெரியவர்களும் அங்கே வந்தனர். எல்லாரும் இங்கே தாண்டா பார்க்குறாங்க, என்னடா பண்ற அவளை? விட, நாங்க பார்த்துக்கிறோம் என்றார் பார்வதி. நீங்க பார்த்த வரைக்கும் போதும், இப்போ எதுக்காக அவளை நெருப்பு மிதிக்க விடுறீங்க? காலை பாருங்க எப்படி இருக்குன்னு என்று கலங்கினான் ருத்ரன். பாக்கியலட்சுமி தன் மகளின் காலை பார்த்து பதறியவர், ஐயோ கடவுளே, இத்தனை வருஷமா நெருப்பு மிதிக்கிறா, இது வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாதே, இப்போ மட்டும் ஏன் இப்படி ஆகணும் என்று புலம்பினார். அண்ணி, அதெல்லாம் எதுவும் இல்லை, ஓடி வரும்போது காலை அழுத்தமாக வச்சுட்டு இருப்பா, இதெல்லாம் சகஜம், எத்தனையோ பேருக்கு காயப்படதானே செய்யுது, விடுங்க என்றார் சதாசிவம். சரி, கோயிலுக்குள்ள போயிட்டு சாமியை இன்னொரு தடவை பார்த்துட்டு கிளம்பலாம் என்றார் விஸ்வநாதன். என்னமோ போங்க, அடுத்த வருஷம் இவ நெருப்பு மிதிக்க வேண்டாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ருத்ரன், என்ன பேசுறீங்க நீங்க? தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க. வருஷா வருஷம் நான் இந்த நாளில் நெருப்பு மிதிக்கத்தான் செய்வேன். இது நான் உயிரோடு இருக்கும் வரை நடக்கும், புரியுதா என்றாள் குழலி. என்னடி சொல்ற? இதெல்லாம் எனக்கு சரியாவே படலை. எதுக்காக இந்த வேண்டுதல் உனக்கு? தம்பி, எல்லாத்தையுமே வீட்டில் போய் சொல்கிறோம், கிளம்பலாம் வாங்க என்றார் பாக்கியலட்சுமி. கைலாஷ், அண்ணா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, இந்த காயம் இன்னும் 2 நாளில் ஆறிடும் என்று சமாதானம் செய்தான்.